ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் எஸ்ஏ. நம்ம வந்து ஒரு யோகியின் சுயசரிதை புக்ல விஷயம் ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். அது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஆசிரமத்துக்கு, அதாவது முகுந்தனுடைய ஆசிரமத்துக்கு குமார் அப்படின்னு ஒரு ஆள் வராரு. அவர் என்ன எழுது பார்ப்போன்றது சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அந்த வீடியோட கண்டினியூ தான் இது. ஒரு யோகியின் சுயசரிதை புக்கை எழுதுவர் ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். அவருடைய இயற்பெயர் முகுந்தன். இந்த குமார் யாருன்னா, வேற ஒரு ஊர்ல இருந்து, வேற ஒரு கிராமத்துல இருந்து சொரம்பூர்ல நம்ம முகுந்தனுக்கு ஒரு ஆசிரமத்துல வந்து தங்குறாரு. தங்கின ஒரு மாசத்துலயே குரு கிட்ட ரொம்ப அந்யோன்யமா பழகக்கூடிய ஒரு சீடனா ஆயிடுறாரு. ஆனா இதை பார்த்து நம்ம முகுந்தனுக்கு எந்த ஒரு அந்த சொல்லுவாங்கல்ல பொசசிவ்னஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவர் ரொம்பவும் குருவோட ஒரு சம்பந்தம், குருக்கே உரித்தான ஒரு சீடன் ஆயிட்டாரு அளவுக்கு இருக்கிறாரா. கொஞ்ச நாள் என்ன பண்றாரு, குரு என்ன பண்றாரு, முகுந்தனை கூப்பிட்டு, முகுந்தனுக்கு அந்த ஆசிரமத்துல குரு என்ன வேலை கொடுத்துருப்பாருன்னா, வரவங்களை வரவேற்று அவங்களுக்கு வேண்டியதை செய்யணும். அதே மாதிரி மற்ற சீடர்களை செய்யறாங்க பத்திய வேலை, அதை அவரு மேற்பார்வையிடணும். இந்த வேலை கொடுத்துருப்பாரு. உடனே முகுந்தனை கூப்பிட்டு, முகுந்தன் இது அப்புறம் உன் வேலையை குமார் செய்வான், நீ என்ன பண்ற, சமையல் அறையில போயிட்டு சமையல் செய்யறவங்களையும் பார்த்துக்கோ, அதே மாதிரி அந்த இடத்த கூட்டி பெருக்கி நீ சுத்தமா வச்சுக்கோன்னு சொல்லிப்பாரு. இவரும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம சரியும் குறையும் சொல்லிட்டு போயிடுவாரு. இவ்வளவு நாள் அமைதியா இருந்த குமார் என்ன பண்ணுவாரு, இவங்க எல்லாருக்கும் ஹெட் ஆனவனே என்ன பண்ணுவாரு, அவருடைய அதிகாரத்தை காண்பிப்பாரு. அதே மாதிரி ஒருத்தவங்க இந்த வேலை தான் செய்யணும், ஒருத்தவங்க இந்த வேலை செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்பவும் அதிகார தோணையில பேசவோ எல்லாம் என்ன பண்றாங்க, பழைய மாதிரி நம்ம முகுதங்கிட்டே போய் சொல்றாங்க. அவர் என்ன சொல்றோம் அதான் கேட்கறாங்க. இது அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. என்ன நான் சொல்றது கேட்காம அவர் சொல்றதான் கேட்கறாரு அப்படின்னு கொஞ்ச நாள் போறாரு. அதாவது ஒரு 3 வாரம் போறாரு. 3ஆவது வாரம் என்ன பண்றாரு, அவர் குரு கிட்ட போய் சொல்ல, குருவே என்னால முகுந்தனை சமாளிக்கவே முடியல, நீங்க வந்து எனக்கு தான் பொறுப்பு கொடுத்தீங்க, ஆனா அங்க இருக்க எல்லாருமே முகுதன் கிட்ட போயிட்டு அவர் என்ன சொல்றாரோ அதை தான் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லும் போது, உன் நல்லா புரிஞ்சுக்கணும் குமார், ஒரு தகுதிப்பட்ட ஒரு தலைவனுக்கு என்ன தகுதினா, அவன் மத்தவங்களுக்கு சேவை செய்யலதான் இருக்குமே தவிர்த்து அவனுடைய அதிகாரத்தை வச்சு மத்தவங்களை வேலை வாங்க கூடாது அப்படின்னு சொல்ல. இதை உனக்கு உணர்த்ததுக்காக தான் உனக்கு நான் முகுந்தனுடைய வேலையை கொடுத்தேன். நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். நீ என்ன பண்ற, எப்பயும் போல போய் சமையல் அறையிலே உன்னுடைய வேலையை பாருன்னு சொல்லிட்டு வேலையை மாத்தி குத்துறாரு. ஆனா அதுக்கப்புறமும் அவன்கிட்ட அந்த மாதிரி ஒரு கண்டிப்பான ஒரு இதுவே இல்லாம பழைய மாதிரி சாதாரணமா இருக்கிறாரு. முகுந்தனும் எப்பயும் போல இருக்கிறாரு. அதே மாதிரி குமார் எப்பயும் போல அவர் சீடரோட ரொம்ப அந்யோன்யமா இருக்காரு, குருவோட அந்யோன்யமா இருக்காரு. ஆனா முகுந்தனுக்கு வந்து இதை பார்க்கும்போது ஒரு பொசசிவ்னஸே கிடையாது. காரணம் ஏன்னா, முகுந்தனுக்கு தேவை அவர் குருவோட வெளிப்புறமா இருக்கக்கூடிய அந்த புகழ்ச்சி தேவையில்லை. அவர் வந்து மனப்பூர்வமா குரு கிட்ட இருந்து வரக்கூடிய புகழ்ச்சி அவருக்கு வேணுன்றதெல்லாம் இருக்கிறாரு. இது ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுது, முகுந்தனை ரொம்ப தொலை பண்ண ஆரம்பிச்சாரு குமார். ஒரு கட்டத்துல முகுந்தன் ரொம்ப தாங்க முடியாம அவர் ரொம்ப அவதிப்பட்ட ஒரு விஷயம் சொல்றாரு. உன் நல்லா புரிஞ்சுக்க குமார், நீ இப்ப இருக்கக்கூடிய இந்த குணத்தை நீ மாத்திக்காம இருந்தனா, நீ உன் வாயாலேயே சொல்லுவ, இங்க இருந்து வெளியே நான் போகட்டுமா அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லும் போது குமார் என்ன பண்றாரு, சிச்சினே போயிடாரு, இதெல்லாம் நடக்காது நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிடாரு. அதுக்கு ஏத்த மாதிரியே 1 இயர், ஒரு வருஷத்துல குமாராவே அவர் குருகிட்ட போயிட்டு, குருவே நான் இந்த மாதிரி நான் கிளம்புறேன் அப்படின்றாரா. குரு வந்து என்ன சொல்ல வர்றான்றது குமார் கேட்கலையா. அதே மாதிரி குருக்கு விருப்பமான குமார் கேட்கலையா. அவர் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாராம். கிளம்பி போயிட்டு கொஞ்ச நாள்லயே திரும்பி வராராம். எப்படி போகும்போது எந்த ஒரு வீராப்போட எந்த ஒரு கம்பீரத்தோட போனாரோ, வரும்போது அது எதுவுமே இல்லையா. இன்னமும் எல்லாமே ஆண்டு அனுபவிச்சு ரொம்ப ஒரு கஷ்டத்துல வராராம். வந்து ஆசிரமத்துல வந்து தங்கும்போது குரு என்ன சொல்றாராம், முகுந்தன் இங்க பாரு, அவன் என்னுடைய பொறுப்புல இருந்த வரைக்கும் ஒழுங்கா இருந்தான். ஆனா அவன் என் பொறுப்புல இருந்து வெளியே போயிட்டான். சேரக்கூட இடத்தெல்லாம் சேர்ந்து தேவைப்படாத கெட்ட வழக்கங்கள்லாம் வளர்த்துக்கிட்டான். இதுக்கப்புறம் அவனால ஆசிரமத்துல வாழவும் முடியாது, சன்னியாசி வாழ்க்கை வாழவும் முடியாது. அதனால அவனை வெளியே போய் சொல்லிடு, அவனை வந்து அவங்க ஊருக்கே போய் வாழ சொல்லி, இதுக்கப்புறம் இந்த உலகம் தான் அவனுக்கு குரு, உலகம் தான் இப்ப அவனுக்கு கத்துக் கொடுக்கணும், இது என்னால சொல்ல முடியாது, நீயே சொல்லிடுப்பான்னு ரொம்ப அழுதுனே கஷ்டப்பட்டு சொல்றாராம். இதை பார்க்கும்போது முகுந்தனுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குதான். அவர் வந்து சொல்ற குமார் இந்த மாதிரி சொன்னோடனே குமார் சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது முகுந்தனுக்கான கஷ்டம் இல்லையா. காரணம் ஏன்னா, இப்படிப்பட்ட ஒரு குருவை சொல்லக்கூடிய வார்த்தைகளை மீறி ஒருத்தன் வெளியில இருக்கக்கூடிய ஒரு புகழுக்கும் வெளியே இருக்கக்கூடிய ஒரு இன்பத்துக்கும் தேடி எப்படி ஒருத்தன் போவான், இது தப்பு தானே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல வந்து அவருடைய குருவும் அதிகமா வெளிப்படுத்திக்கல, அவருடைய உணர்வை வெளிப்படுத்திக்கல, அவரு கஷ்டப்பட்டு உள்ள போய் உட்காந்துட்டாராம். இன்னும் நிறைய விஷயம் சொல்றாரு, அதெல்லாம் போப்ப அந்த வீடியோல பார்க்கலாம். பாய்.